சம்மரில் சாட்டர்டே கிரிக்கெட் விளாட்றதுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்த இடம் மடிப்பாக்கம் கைவேலிக்கு பக்கத்தில் இருக்க புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிற இந்த டர்ஃப் 360 தான். நாங்கள் விளையாண்ட டர்ஃப்லேயே இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது. அழகாக இந்த சென்ஸ் அப்படின்னா, நிறைய டர்ஃப் வந்து விளையாடுறதுக்கான ஒரு இன்டீரியர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இது இன்டோர் டர்ஃபு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக வந்து ஸ்பேஸ்லாம் கொடுத்து புதுசாக லைட்டு போட்டு கண்ணுக்கு கூச்சம் இல்லாமல் நிறைய இடத்துல லைட் வச்சுருப்பாங்க. ஆனால் கண்ணுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு பாத்ரூம், லெட்டின்னு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எங்கேயுமே இருந்ததில்ல. இவ்வளோ நீட்டாக இருக்கும். அவ்வளோ நீட்டது. அப்புறம் இப்போ வந்து கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கு வந்து போனவங்களாம் உட்காந்து ஆடியன்ஸ் உட்காரதுக்கு கேலரி இதெல்லாம் அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா உள்ளே ஒரு ஸ்டெப் இருந்தது. என்னடா ஸ்டெப்லாம் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்பில் ஏறி போய் பார்க்கலான்ட்டு ஸ்டெப்பில் ஏறி போய் பார்த்தா மேலேயும் ஒரு கேலரி அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. டாப் வியூ பார்க்கலாம். நீங்கள் விளையாடுற டாப் வந்து இன்டோரில் மேலே இருந்து பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேஸ் நான் எங்கேயுமே அதை பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு டர்ஃப் வந்து நம்ம ஏரியாவில், அதாவது பள்ளிக்கரணை வேளச்சேரி பக்கத்தில் இருந்ததே இல்லை. ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் வென்டிலேஷனோட லைட்டு வந்து பர்ஃபெக்டாக இந்த மாதிரி வியூ, டாப் ஆங்கிள் வியூலாம் வந்து எங்கேயுமே இல்லை. டாப்லேயும் கேலரி செட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அன்றைக்கி நம்ம விளையாட போகிற டர்ஃப். நீங்கள் வந்து பாருங்கள். அப்போ உள்ள ஆக்சுவலாக சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு சைஸ் தான் இருந்தது. இப்போ டீம் வந்து நம்ம அஸ் யூஸ்வல் வட டீம், கோலீஸ்வரா டீம் அசம்பிள் ஆகிட்டாங்க. இது வந்து கோலீஸ்வரா டீம் இன்றைக்கி புதுசாக பேண்ட்லாம் கட்டிட்டு வந்து அழகாக வந்து அசம்பிள் ஆனாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் 8 பேர் தான். இது வந்து வட டீம் அசம்பிள் ஆனது. இந்த டீம் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சைஸ் 4+4 அப்படின்னு விளாட்றோம். 4 ஓவர்ஸ் தான். இப்போ புது கேப்டன் வட டீமுக்கு, கோலீஸ்வரா டீம் அதே கேப்டன் தான். டாஸ் போடுறாங்க. அஸ் யூஸ்வல் கோலிஸோட டீம் ஜெயிச்சிட்டாங்க. இதில் கன்சர்ன் சொல்கிறாரு பாருங்கள். ஓகே, ஸோ கோலிஸோட டீம் வந்து பேட்டிங்கு, வட டீம் வந்து பவுலிங். இன்றைக்கி பை டிஃபால்ட்டாகவே டீம் பேலன்சிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. எப்பவுமே கொஞ்சம் அன்பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இவங்க சைடு ஆல்ரவுண்டர்ஸு, பவுலிங், பேட்டிங் எல்லாமே இருந்த மாதிரி அவங்க சைடு இருந்துச்சு. அதனால் டஃப் ஃபைட்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. மற்ற டைம் என்ன செய்வோம் அப்படின்னா, எங்கள் டீமில் ஆள் இல்லை, நீங்கள் அங்கே எடுத்துக்கிட்டீங்க, இங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இன்றைக்கி அதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 4க்கு 4 வட டீமில் 4 பேர், கோலிஸ்வரா டீம் 4 பேர், 4 ஓவர். இதுதான் இன்றைக்கி ஃபார்மேட்டு. அவங்க டாஸ் ஜெயிச்சதுனால, கோலிஸ்வரா டீம் டாஸ் ஜெயிச்சதுனால பேட்டிங் பிடிக்கிறாங்க. யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் கண்டினியூஸாக பேட்டிங் பண்ணிப்பாங்க. இதுதான் நம்ம டீமோட நம்ம மேட்சோட ஃபார்மேட்டு. இந்த மேட்ச் ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா, இந்த கிரவுண்டு புதுசாக இருந்ததுனால எல்லாருக்குமே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. 4, 6லாம் அடிக்க முடியல. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு 4 பால் லேண்டை முடித்தோடனே பார்த்திங்கன்னா அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோலிஸ்வரா டீமோட கேப்டன் வந்து அவர் எந்த இடத்துக்குனாலும் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் தெரியுது. டக்குன்னு ஒரு 6, 4ன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கிரவுண்டு வந்து ரொம்ப பெரிய கிரவுண்டும் கிடையாது, சின்ன கிரவுண்டும் கிடையாது. ஒரு மிட் சைஸான கிரவுண்டு தான். ஸ்கொயராக கிடையாது, ஒரு ரெக்டாங்குலர் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஸ்ட்ரெயிட் 4, 6 இதுதான் வந்து பாசிபிள். சிங்கிள்ஸ் எல்லாமே நீங்கள் சைடில் அடித்து எடுக்கும்போது ஈஸியாக அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. பாருங்கள், தொடர்ந்து ஒரு 4, 6 அடிக்க ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சு கிட்டத்தட்ட ஒரு ஹை ஸ்கோரிங். இந்த மேட்ச்சு ஹை ஸ்கோரிங் மேட்ச் தான். அடித்த அடியில் 4 ஓவருக்கு கிட்டத்தட்ட 60 ரன் பேட்டிங்கே முடிக்கிறாங்க கோலிஸ்வரா டீமு. இப்போ வட டீம் பேட்டிங். அந்த 60 ரன்னை சேஸ் பண்ணி வட டீம் பேட்டிங் இறக்கிறாங்க. இப்போ புது கேப்டன், வட டீமோட கேப்டன் ஃபஸ்ட் பேட்டிங் இறங்குறாரு. ஃபஸ்ட் பால், செகண்ட் பால் 6. முதல் ஓவர்லேயே ரொம்ப அட்டாக்கிங் கேம் ஆரம்பிச்சிட்டாரு. 3 6, ஹேட்ரிக் 6 கொடுக்குறாரு பேட்டிங் எடுத்த உடனே. 4, 6 4வது பாலுமே வந்து 6 தான். இது கிட்டத்தட்ட 5வது பால். மை காட், அதுவும் 6. 5 6ஆ? பேட்டப் பண்ணுங்க. இதுக்கு நம்மளுடைய ஃபார்மேட்டில் இதுக்கு ஒரு பெரிய விஷயம். 5 பாலுக்கு 5 6. 6வது பாலும் 6 தான். மை காட், கலக்கிட்டாரு. ரெக்கார்ட் பிரேக். ஸோ வட டீம் ஃபஸ்ட் ஓவர்லேயே 6 6 அடித்ததுனால சரியான ஸ்கோர் இருந்தது. ஈஸியாக ஜெயிச்சிடலாம், அந்த 60 ரன்னை டார்கெட் அடிச்சிடலான்னு பார்த்தோம். அதற்கு பிறகு வந்து அவங்க கோலிஸ்வரா டீமோடைய பவுலர்ஸ் எல்லாமே ரொம்ப அக்ரெசிவ் ஆகிட்டாங்க. கடுமையாக போட்டு ஒரு 4 சிங்கிள் எதுவுமே விடல. நம்ம சிங்கிள்ஸ் தான் எடுக்க முடிஞ்சது. 4 6லாம் அதுக்கு பிறகு அடிக்க முடியாத மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப டைட் பவுலிங் அண்ட் ரைட் பேட்டிங் கூட. பட் ஆனால் 2 சைடுமே வந்து அந்த ஒரு பேலன்ஸ் இருந்ததுனால
மேட்ச் ரன் அடிச்சிருந்தாலும் ஃபஸ்ட்டு ஓவரில் அவங்க கண்டெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து வர ஓவர்ஸ் எல்லாமே. ஸோ அஸ் யூஷுவல் 2 ஓவர் முடியுது, 3வது ஓவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்க மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 2 ஓவரில் கண்டெயின் பண்ண பிறகு நம்ம அடுத்த பேட்ஸ்மேன் வந்துட்டாரு. வின் பண்ணுறதுக்கு கோலிசோரா டீமில் பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்போ அவர் போடுற ஸ்பின் மாதிரி தான் போடுவார், ஆனால் அடிக்கவே முடியாது. நீங்கள் அதை பார்க்குறீங்க. இது புது பேட்டிங், ஒரு புதுசாக வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணார் இந்த வட டீமில் பேட்ஸ்மேன். அவர் ஒரு ஆல்ரவுண்டர், நல்ல பவுலிங்கு பேட்டிங்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். அவர் அந்த ஃபஸ்ட் ஓவரில் அடித்த 6 சிக்ஸுக்கு பிறகு ஒரு 6ம் 4ம் போகவே இல்லை. ரொம்ப கண்ட்ரோலாக தான் பவுலிங் போட்டு டஃப் ஆக்கிட்டாங்க. இந்த கிரவுண்ட் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா லைட்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. நான் பேட்டிங் பிடிக்கிறதுக்கும் பவுலிங் பிடிக்கிறவங்களுக்கும் எந்த இடத்துலையுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஈவன் கேட்ச் பிடிக்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. வென்டிலேஷன் நல்லா இருந்தது. இண்டோரில் நீங்கள் விளாடும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பயங்கரமாக இருக்கும் இந்த சம்மருக்குலாம். பட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. யாராவது டர்ஃப் கிரிக்கெட் விளாடணும், பாக்ஸ் விளாடணும் அப்படின்னா மடிப்பாக்கத்தில் இருக்கிற கைவேலிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த டர்ஃப் 360க்கு வந்து விளாடுங்க. அது எங்கள் ரெக்கமெண்டேஷன். நாங்கள் விளையாண்ட எல்லா டர்ஃப்லையுமே இப்போதைக்கு இதுதான் பெஸ்ட்டு. இந்த புது பேட்ஸ்மேன் 6 அடிக்கிறாரு கோலிசோராவோட கேப்டனுடைய பவுலிங்கில். இது கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்குது. இது வெற்றி பெறுமா பெற முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டர். ஃபர்ஸ்ட் மேட்ச்சை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க லீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நோ பால் 4 பால் 7 ரன்ஸ். செம்ம குரூசியல் ஆயிடுச்சு. கடைசியில் தான் கோலிசோரா டீம் கேப்டன் பவுலிங் கூட வந்திருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா டக் பக்காவாக கண்ட்ரோல் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஓவருக்கு பிறகு 1 or 2 6 தான் அடிக்க முடியுது இந்த புது பேட்ஸ்மேனால். ஏன்னா இங்கே கொஞ்சம் 6 அடிக்கலாம் அவ்வளோ ஈஸி இல்லை, பார்க்கறதுக்கு சின்னமாக இருக்கும். ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஹிட் அதெல்லாம் தெரிஞ்சதான் அடிக்க முடியும். மேபி 1 or 2 மேட்சஸில் நம்ம கம்ஃபர்டபுள் ஆகிடும் நினைக்கிறேன். ஓ மை காட், கோலிசோரா டீம் மேட்ச் முடிச்சிட்டாங்க. கோலிசோரா டீம் வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டாரு. அவர் ஒரே ஹாப்பி. ஸோ கோலிசோரா டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. திரும்ப அவங்களே பேட்டிங். இந்த 3 மேட்ச் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அன்னைக்கு வின்னர். ஸோ இப்போ 1 out of 3 வந்து கோலிசோரா வின்னிங்கில் இருக்காங்க. 0 out of 3 வந்துட்டு வட டீம் இருக்காங்க. இப்போ வட டீம் வந்து பவுலிங் போடுறாங்க. இந்த மேட்ச் அந்தளவுக்கு ஹை ஸ்கோரிங்காக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து டஃப்பு தான். இந்த அன்றைக்கி என்னென்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கே இவர் இறங்கிட்டார், கோலிசோரா டீம் கேப்டன் இறங்கிட்டார். போட்டு டம்மு டும்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன தான் சிங்கிள்ஸ்லாம் எடுத்தாலும் ஒரு 6-4 தான் ரொம்ப இம்பேக்டை கொடுக்கும். இந்த கேப்டன் வந்து கோலிசோரா கேப்டன் எப்பயுமே 6 அடிக்கல ஜாலியாக இருப்பார், அடிச்சிட்டார் 6. ஸோ 6 எல்லாமே தான் மெயினான ஒரு ரன்ஸை கொடுக்கும். டார்கெட் செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். திரும்ப ஒரு 6. இது ஒரு ஹை ஸ்கோரிங்காக இருக்குமான்னு எனக்கு தெரியல. திரும்ப இது ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருந்துச்சுன்னா திருப்பி சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் அவங்க டார்கெட் பண்ணுறாங்களான்னா கிட்டத்தட்ட ஆமாம் அப்படி தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் மேட்ச் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு, அந்த அளவுக்கு இதில் இருக்காது. ஸோ அருமையான ஒரு போல்டு வட டீம் வந்து அட்டகாசமாக ஒரு பவுல் பண்ணி ஒரு போல் எடுக்கிறாங்க பாருங்கள். ஸ்டெம்ப் பறக்குது, கோலிசோராவோட ஸ்டெம்பு பறக்குது. இந்த மேட்ச் இதோட முடியுது. செகண்ட் மேட்ச் பேட்டிங் முடிஞ்சிருச்சு. கோலிசோரா 37 ரன் 4 ஓவர் எடுத்துருக்காங்க. வட டீம் வந்து 38 எடுத்தால் ஜெயிக்க போகிறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற செகண்ட் மேட்சோட சுச்சுவேஷன். இது ஜெயிச்சா தான் பேலன்ஸ்டாக இருக்கும். அப்புறம் தேர்ட் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மேட்ச்சை கோலிசோரா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் சீரியஸ் வின் ஆயிடுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 37 ரன் வந்து ரொம்ப கண்டெயின் பண்ணி பவுலிங் போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ரொம்ப சீரியஸான ஒரு டீம் தான் கோலிசோரா டீமு. வாவ், சூப்பர் ஷாட். வட டீமில் புது பிளேயர்ஸ்லாம் இறக்கியிருக்கோம், நல்லா அடிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது 4ஆவோ 6ஆவோ. அதுக்கு அவங்களுக்கு கிரவுண்டோட ஸ்கேல் புரியலையா இல்லை பவுலர்ஸ் அவ்வளோ அழகாக போடுறாங்க, அந்த 4 6 போச்சு. இவர் உண்மையிலே ரொம்ப உயிரை கொடுத்தா விளாட்றாரு வட டீமோட இந்த புது பேட்ஸ்மேன். பட் ஆனால் கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. கோலிசோரா கேப்டன் வந்துட்டார் பவுலிங் போடுறதுக்கு. எப்படியாவது கண்டெயின் பண்ணி இந்த மேட்சையும் ஜெயிக்கணும் பார்ப்பாரு. ஏன்னா தொடர்ந்து கோலிசோரா டீம் 3 வாரங்களாக தோத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்சு ரொம்ப சீரியஸாக ஜெயிக்கணும்னு தான் நினைப்பார் அவர். இல்லைன்னா அவருடைய மோட்டிவேஷன் கம்மியாயிடும். இது அருமையான கேட்ச் பாருங்கள். கோலிசோரா டீம் அருமையான கேட்ச், எதிர்பார்க்கவே இல்லை. அதனுடைய ரீப்ளே பாருங்கள். நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே ஃபீல்டிங் நல்லா பண்ணுவாங்க அவங்க. வைட்
நம்ம டீம் வந்துட்டு அந்த டார்கெட்டை 38 அடித்தா ஜெயிச்சிடலாங்க டார்கெட்டை கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே வர வர இப்போ நோ பால் மாதிரி நோ பால் மாதிரி போட்டு பவுன்ஸு ஷார்ட் பால்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டார் அவர். சிங்கிள்ஸ் கூட விட மாட்டேங்கிறாங்க. ஒய் நோ சிங்கிள் ஆடி ஃபீல்டிங். சம்மரில் இந்த மாதிரி இண்டோர் மேட்ச் ஆடுறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தயவு செய்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஐடியில் இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஏன்னா நமக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷரு, வெயில் இதெல்லாம் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணக்கூடாது, நம்ம அதுலேருந்து வெளியே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டர்ஃப் கிரிக்கெட், பாக்ஸ் கிரிக்கெட் விளையாடுங்க. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பெஸ்ட்டாக இருக்கும். இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். வயசு வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் டீமாக ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்து ஓல்டு ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, வேலை பார்க்குற ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் விளையாடுங்க. இந்த டர்ஃப் வந்து புது டர்ஃபாக இருந்தாலும் காசு கொஞ்சம் கூட தான். 1 ஹவருக்கு 1500, 2 ஹவர்ஸ் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 3000 rupees வரும். அப்புறம் அங்கே சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் அதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 rupees வந்துடும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 4000 rupees. ஆனால் நாங்கள் வந்து 8-9 பேர் ஷேர் பண்ணும்போது ஆளுக்கு வந்து கம்மியான ரேட்டு தான் வரும். ஸோ இந்த காசு வந்து முக்கியம் கிடையாது. பட் இந்த 2 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் இருக்கும் வர்றது போகிறதெல்லாம் சேர்த்து. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். எப்படி மூவி பார்க்க போகிறோம், எப்படி வெக்கேஷன் ஊர் சுற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு மிக அருமையான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ கோலிஸோட டீம் ஜெயிச்சுட்டாங்க 2 மேட்ச்சு. கேப்டன் செம்ம ஹாப்பி. இந்த தடவை 3 வாரம் கழிச்சு கோலிஸோட டீம் கேப்டன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. 2 of 3 ஜெயிச்சிட்டாங்க கோலிஸோட டீம். திரும்ப அவங்க தான் பேட்டிங் முடிக்க போகிறாங்க. வட டீம் வந்து ரொம்ப தோல்வியில் இருந்தோடனே ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கூப்பிட்டு. இதுதான் அந்த 4 பேர் இருக்க டீம். வட டீம் தொடர் தோல்வியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இந்த மேட்ச் 3வது மேட்சை ஜெயிக்கலாம், 3வது மேட்ச் ஜெயிக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. பட் இருந்தாலும் வாஷ் அவுட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி இல்லைன்னா கோலிஸோட டீம் கேப்டனை பிடிக்க முடியாது. 3 out of 3 எடுத்துட்டாருன்னா அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். அது திருப்பி நம்ம சேஸ் பண்ணி இன்னொரு தடவை 3 out of 3 பண்ண முடியுமாங்கிறது தெரியாது. அதனால தான் வந்து இந்த மேட்ச் அட்லீஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வட டீம் கடுமையாக பவுலிங் போடுறாங்க. பட் பவுலிங் போடுறாங்க அவங்க. ஆனால் வழக்கம் போல் கடுமையாக பேட்டிங் முடிச்சுருக்காங்க. அப்புறம் அடுத்து நம்ம பேட்டிங், அவங்க பவுலிங் போடுறாங்க. கோலிஸோட டீம் பவுலிங் வந்துட்டாங்க. சாரி, வட டீம் தான் இப்போ ஸ்டில் பவுலிங் போட்டுட்ருக்காங்க. கோலிஸோட டீம் திரும்ப ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. இப்போ வட டீம் பேட்டிங். இந்த மேட்ச் ஜெயிச்சிங்கன்னா வாஷ் அவுட்லேருந்து தப்பிக்கலாம். அட்லீஸ்ட் 2 out of 3 நிப்பாட்டலாம் கோலிஸோடாவை. அதுவும் முடியல. ஸோ 3 out of 3 ஜெயிச்சிட்டாங்க கோலிஸோட டீம். தெறிக்க விட்டுட்டாங்க. தெறிக்க விட்ட மோமெண்ட்டு கேப்டன் 3ங்கிற விரலை காட்டுறாரு. ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப நல்லா முடிஞ்சது. சின்ன டீம் 8 பேர் 4/4 அப்படின்னு விளையாண்டு முடித்தோம். இந்த டர்ஃப் புதுசாக இருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. டர்ஃப் 360 நாங்கள் விளையாண்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டர்ஃப்னு சொல்லுவேன். அப்படியே அங்கே ஒரு டிவிலாம் வச்சுருந்தாங்க. ஐபிஎல் மேட்ச் தான் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் எக்ஸிட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.